வணக்கம். நெட் தேர்வு பாடத்திட்டம் அலகு 1 11 கீழ்கணக்கு நூல்களில் சில வினாக்களை, முக்கியமான வினாக்களை நாம் பார்ப்போம். 11 கீழ்கணக்கு நூல்களில் இரட்டை நூல்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? அவற்றுள் முறையே எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளன? விடை: கார் 40 மற்றும் களவழி 40 தான் இரட்டை நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கார் 40 பாடல்கள் இருக்கின்றன. முல்லைத்திணை பற்றிய அகநூல் இது. கார் 40 முல்லைத்திணை பற்றிய அகநூல். களவழி 40 போர்க்களம் பற்றிய புறநூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் இரட்டை நூல்கள் என்பது கார் 40, களவழி 40. கார் 40 முல்லைத்திணை பற்றிய அகநூல், களவழி 40 போர்க்களம் பற்றிய புறநூல். கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எத்தனை? அவற்றுள் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய நூல்கள் எவை? கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் நூல்கள் மொத்தம் 6. மிகச்சிறிய அகநூல் கார் 40, ஏனென்றால் இதில் 40 பாடல்கள் மட்டுமே உள்ளன. மிகப்பெரிய அகநூல் திணைமாலை 150. கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் நூல்கள் மொத்தம் 6 உள்ளன. அதில் மிகச்சிறிய அகநூல் எது என்றால் கார் 40. கார் 40 எது பற்றியது என்றால் முல்லைத்திணை பற்றியது. மிகப்பெரியது திணைமாலை 150. 11 கீழ்கணக்கில் மருந்து பெயரால் அமைந்த நூல்கள் எத்தனை? அவை யாவை? 11 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயரால் அமைந்தவை மொத்தம் 3 நூல்கள். திரிகடுகம், சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் சேர்ந்ததுதான் திரிகடுகம். சிறுபஞ்சமூலம், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள்தான் சிறுபஞ்சமூலம். ஏலாதி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கோ, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்கள் சேர்ந்தது ஏலாதி. அப்போது 11 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்கள் பற்றிய நூல் எது என்றால் திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. 11 கீழ்கணக்கு நூல்களுள் சமண சமயத்தை சார்ந்த ஆசிரியர்களால் இயற்றப்பட்ட நூல்கள் எவை? நாலடியார், பழமுனி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திணைமாலை 150. இதுவெல்லாம் சமண சமயம் முனிவர்களால் இயற்றப்பட்ட நூல்களாகும். ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்ட 11 கீழ்கணக்கு தொகுப்பில் இடம்பெற்ற 2 நூல்கள் எவை? அதன் ஆசிரியர் யார்? ஏலாதி மற்றும் திணைமாலை 150. இதன் ஆசிரியர் கணித மேதாவியார். கணித மேதாவியார் ஏலாதி, திணைமாலை 150 என்ற 2 11 கீழ்கணக்கு நூல்களை இயற்றியுள்ளார்.